ரகு, இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. எப்படி நின்னுகிட்டு இருக்கான் பாரு ஒய்யாரமா. போயிட்டு செருப்பு கழட்டி அடிச்சுட்டு வந்துருவா. எம்மா தாயே, கொஞ்ச நேரம் அமைதியே இரு. நாங்களே என்ன பிளான் பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கோம். நீ வேற இத்தனை பேர் முன்னாடி செருப்பா கழட்டி அடிக்கவா அதை கழட்டி அடிக்கவா நிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியே இருமா. நீ எல்லாரும் எங்க? பாட்டிக்கு டிராவல் பண்ணது தலைவலிக்குன்னு சொல்லிட்டு கார்ல இருக்காங்க. பாட்டிக்கிட்ட இருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. உன்னை மட்டும் யாரும் முந்திரி கோட்டை மாதிரி வர சொன்னா? கொஞ்ச நேரம் அமைதியே இரு. ரகு, எனக்கு அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. பத்திக்கிட்டு வருதுன்னா போய் தண்ணி குடிப்போ. ரகு, ஏன் இப்படி அக்கா கிட்ட பேசுற? அக்கா நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாராதி, அவன் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கான். அவனுக்கு திருப்பி எதனா தர வேண்டாம்? அதுக்கு தாங்க நாங்க இங்க வந்திருக்கோம். அதுவும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் திருப்பி தரணும்ன்றதுக்காண்டி தான் குடும்பமா கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஜெனிஃபரோட என்கேஜ்மெண்ட்க்கு ஏன் எல்லாரும் கூட்டிட்டு வரீங்கன்னு. இங்க நடக்க போறது ஜெனிஃபரோட என்கேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் அசிங்கமா பட போறாங்க. என்னடா பிளான் வச்சிருக்கீங்க 2 பேரும்? வேற என்ன பிளானு? என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுதான். அசால்ட்டா சொல்ற. அங்க எவ்வளவு பெரிய பிரஸ் மீட் நடத்திக்கிட்டு இருக்கான் உங்க அப்பா. நீ என்னன்னா ஈஸியா ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல உன் கூட இவன் வேற ஒருத்தன். நீ யாரு தம்பி? இவனுங்க கூட புதுசா சேர்ந்திருக்க. உருப்படுற ஐடியா இல்லையா உனக்கு? ரேஸ்மா, முதல்ல போ இங்க இருந்து. எங்க 2 பேரும் டேமேஜ் பண்றதே ஒரு வேலை சொல்லி அலைஞ்சுகிட்டு இருக்கா நீ. உண்மையை சொன்னா அப்படிதான் இருக்கும். அக்கா, ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல நடந்துச்சுல்ல, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். கனகாக்கா தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அது எப்படியாச்சும் இந்த பிரஸ் மீட்ல யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். அதை வச்சு எதனா பிரச்சனை பண்ண முடியுதான்னு பாக்கணும்க்கா. ஓ, சரி சரி. இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டா மேடம் போயிட்டு எல்லாத்தையும் கிழிச்சிருவீங்களா? இப்போ ஒருத்தன் என்கிட்ட வாங்க போறான். என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், புரிஞ்சுக்கோ. சரிங்க மேடம், போங்க மேடம். போய் கார்ல இருந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஜெனிஃபர் ரூமுக்கு போங்க, சரிங்களா? யாரையுமே தெரியாதுல்ல இங்க. நாங்க எப்படி உள்ள போறது? நல்ல வாய்க்கிலேயே பேசுறல, போ. போய் கேட்டு கேட்டு அப்படியே உள்ள போ. இது என்ன பெரிய மண்டபமா? வீட்டுல தானே சின்னதா என்கேஜ்மெண்ட் பண்றாங்க, போ. சி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு பக்கி. தேங்க்யூ, போ. உன்னை யாருல சொல்ல சொன்னா? நான் என்னல சொன்னேன்? அவகிட்ட எதுக்கு மொத்த பிளானா சொல்ல சொன்னா? கேட்டாங்களேன்னு சொன்னேன். ஆமா, போயிட்டு எங்கேயாச்சும் வளர வைக்கணும். பிளான் மொத்தத்தை சொதப்பணும். உங்க 2 பேரும் வெட்டிடுவேன். ஷோ கடவுளே. கார்த்தி, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் இந்த விஷயத்துல. நீங்க எப்படி அவசால்ட்ட கைய நல்ல ஸ்டைல்ல பேக்கெட்ல விட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க? ப்ரோ, இந்த மாதிரிலாம் நின்னுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில அந்த பப்பரக்கா மண்டையும் கொத்திக்கிட்டு போயிருவான், பாத்துக்கோங்க உங்களால. ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? உண்மையாதான் ப்ரோ சொல்றேன். அவன் நிறைய பொண்ணோட லைஃப சீரழிச்சிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சோ ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கும்னா, ஜெனிஃபர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காண்டி தான். அவ கண்டி வேண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் இந்த பப்பரக்கா மண்டி என்கிட்ட செத்தான். ஆமா கார்த்தி, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். நான் என்ன பண்றது ரகு? நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. என் மேல நம்பிக்கையே இல்ல, அப்படி இப்படின்னு பேசுறா. நான் என்னதான் பண்ணணும்? பொண்ணுங்களுடைய ஒரே ஒரு சைக்காலஜி தான் ப்ரோ. திரும்ப திரும்ப போய் கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க நோ தான் சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நீங்க போய் கேளுங்க, அவங்க திரும்ப திரும்ப நோ சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப போய் கேளுங்க, ஒரு கட்டத்துல அது எஸ்ஸா மாறும். என் மச்சாலாம் எவ்வளவு வாட்டி காலில் விழுந்திருக்கான். என்ன மச்சான், இப்ப இது ரொம்ப முக்கியமா? அவரு கேட்டாரு அவங்க கிட்ட? இல்ல மச்சான், ஒரு எக்ஸாம்பிள் பண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அவர் கரெக்டா பண்ணுவாரு. நீ சொல்ல மட்டும் சொல்லு, எக்ஸாம்பிள் எல்லாம் தேவையில்லை. சரி, ஓகே ப்ரோ. போங்க, போய் அவகிட்ட பேசுங்க. எப்படியாச்சும் தனியா மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவ மட்டும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த கல்யாணம் அவங்க வாயில இருந்தே வேண்டான்னு சொல்ல வச்சிடலாம். அதுதான் ப்ரோ நடக்க மாட்டேங்குது. அட என்ன ப்ரோ, காலில் விழுந்துருங்க சொன்னா? என் மச்சான் எல்லாம் தெரியும்னு. என் மச்சான் காலில் விழுந்திருக்கான். 10 வாட்டி 15 வாட்டி விழுந்திருக்கான். அனுபவம் வேற எதுவும் இல்ல. இப்ப ரொம்ப முக்கியம், இதை ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இங்க சொல்றேன்டா, நீ ஒன்னும் கிழிக்க தேவையில்ல. அங்க மட்டும் என்னவா எத்தனை வாட்டி விழுந்தேன்னு சொல்லி பாக்குறவங்களுக்கே தெரியும். நீ வாய் மூடு. சரி, ஓகே. இவனுங்க எப்படி இங்க வந்தானுங்க? இவனுங்களை இங்க யாரு கூப்பிட்டுருப்பா? வேற யாரு கூப்பிட்டுருப்பா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த பொண்ணுதான். அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஷோ கடவுளே, இந்த பிரஸ் மீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நானும் பொறுமையா இருக்கேன். இவனுங்க ஏதாச்சும் பண்ணிருவானுங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன்ல ஒரு ஆட்டத்தை காமிச்சிட்டு வந்தோம்ல, அதுலயே பயந்து போய் தான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. இல்லன்னா வம்பிழுத்து இருக்க மாட்டானுங்க. இனி நம்ம ஆட்டம் கார்த்தி, இறங்கி அடிப்போம். எங்க இருந்து அடிக்க? அடி வாங்க தானே செய்யறோம். சார், இந்த பிரஸ் மீட் நீங்க உங்க பையனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க என்கேஜ்மென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கா சார்? தயவு செஞ்சு எல்லாரும் பொறுமையா இருங்க. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பொறுமையா பதில் சொல்லுவேன், சரிங்களா?
தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. ஒன் பை ஒன்னா கேளுங்க. சார், ஒரே பையன் உங்களுக்கு, அதுவும் நீங்க இந்த இந்தியாவிலேயே பணக்காரர் வேற சொல்லிக்கிறீங்க. அப்போ இவ்வளவு பெரிய சின்ன குடும்பத்துல சம்மந்தம் பேசியிருக்கீங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு சிம்பிளா உங்க பிசினஸ் பார்ட்னர் யாருமே கூப்பிடலீங்களா? பொறுமையா கேளுங்க. சரிங்களா? பதட்டப்படவே வேண்டாம். நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். என்ன கேட்டீங்க? ஏன் சின்னதா பண்றேன்னா, இங்க பாருங்க, நான் ஒன்னும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இது ஒன்னும் பிசினஸ் இல்ல. என் பையனுடைய வாழ்க்கை. அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்றேன், அவ்வளவுதான். அவன் சிம்பிளிசிட்டி தான் விரும்புவான். கேட்டியா மச்சான்? நல்லவரு சிம்பிளிசிட்டி தான் விரும்புவாராம். இருக்கட்டும் இருக்கட்டும், என்னென்ன விரும்புறாருன்னு மொத்தமா கேட்டுக்கோ மச்சான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தேனே, நீங்க நிறைய பிசினஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பிசினஸ் பார்ட்னர் யாருமே வந்த மாதிரி தெரியல. அதுதான் ஏன் கிராண்டா இல்லாம இந்த மீடியாவை மட்டும் கூப்பிட்டு பண்ணிருக்கீங்க? என் பையன் இததான் விரும்புவான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சிம்பிளா ஏழையா இருக்க பொண்ணுங்களை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அதானே, ஏழை பொண்ணுங்களை தானே ஈஸியா ஏமாத்தலாம். பணத்தை காமிச்சு மவன சொட்ட மண்டை உனக்கு இருக்குடா இருடா. சார், உங்க டாட்டர் இன்லாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? அஃப்கோர்ஸ், அதுக்காண்டி தானே வர சொல்லியிருக்கோம். வீட்ல ரிலேட்டிவ், அவங்க அப்பா அம்மா, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான், நாங்க மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க ரிலேட்டிவ் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி சிம்பிளா நாங்க ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? பின்னாடி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ரெஸ் மீட்ல என் மருமகளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். ஓகே சார், தேங்க்யூ. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஒரு 1 hour இல்ல 2 hours கழிச்சு நான் வந்து உங்களுக்கு மத்த கேள்விக்கு ஆன்சர் பண்றேன். ஏன்னா நேரமாச்சு. ஓகே சார். தேங்க்யூ. மச்சான், இவனுங்களெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவோ கேள்வி இருக்கு. அசிங்க அசிங்கமா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி. அந்த கேள்வியெல்லாம் ஏன்டா இந்த பிரஸ் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க? பணம் 10 செய்ய வேண்டாம் மச்சான், ஏன் 18 சேர்த்து செய்யும் மச்சான். ஆனா இதுல மாட்டிக்கிட்டு இருந்து யாரு தெரியுமா? யாரு மச்சான்? ஜெனிஃபர் தான். பாவம், அம்மாவும் இல்ல, சித்தி கொடுமையும் தாங்க முடியல, அப்பாவும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, இவளும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறா. என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அவளுக்கு இவனை பத்தி தெரியுமா தெரியாதான்னு எதுவுமே தெரியல. கார்த்தி, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்படி நின்னுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம ஆதி சொல்ற மாதிரி அந்த பப்பரக்கா மண்டையை ஆட்டிய போட்டுட்டு போயிருவான், பாத்துக்கோங்க உங்க ஆள. சரி, ஓகே, உள்ள போயிட்டு அவகிட்ட பேசுவோம். சரி வாங்க. வாங்க சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கும். வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள தம்பி எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு, சைலண்டாவே இருப்பாரோ? ஆமா ஆமா, ரொம்ப ஷை டைப், சைலண்ட். ஐயோ, இவனுங்களை யார் முதல்ல உள்ள விட்டா? எதையாச்சும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடாம என்ன பண்ண? அமைதியே இரு கார்த்தி. அவனுங்க கிட்ட எதுவுமே இல்லைன்றதுனாலதான் வாயால பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லன்னா அவனுங்க பேசுற ஸ்டைலே வேற, உனக்கு தெரியும்ல. என்ன, அவனுங்களுக்கு பாராட்டு மாலை கொடுத்துட்டு இருக்கியா? பாராட்டு மாலை எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. அங்க உன் வருங்கால மாமனாரும் மாமியாரும் உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமாச்சும் நல்லா மாதிரி நாட்டி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் மச்சம். ஏன் அப்படிதான் நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியா? அப்படி கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது எங்க இருந்து கேக்குது சனியா? என்ன, மாப்பிள்ளையா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல? ஆமா ஆமா, தெரியும் தெரியும். கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு திருப்பி. டேய் மச்சான் ரகு, இவனுங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க? கொடுக்க வேண்டியது திருப்ப இருக்காமா நம்மளுக்கு? இவனுங்களுக்கு நம்ம தானடா 4 அடி கொடுத்தோம், இவனுங்க நம்மளுக்கு திருப்ப கொடுப்பானுங்கன்னு நினைக்கிற? சத்தியமா மாட்டானுங்க, வாயால வேணா சொல்லுவானுங்க. அவனை வந்தன்னா கைய முறிச்சிருவேன். யாரு அவங்கலாம்? அவங்கெல்லாம் ஜெனிஃபர் வேலை செஞ்சாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர். ஓ, சரி சரி. பொண்ணை சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா ரிங் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரஸ் மீட் கொடுத்துடலாம். ஏன்னா வெளியே பிரஸ்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஐயோ சம்மந்தி, நான் இப்பதான் பார்த்தேன், மீடியாலாம் நல்ல பெரிய பெரியவங்கலாம் வந்திருக்காங்க. நான் இதெல்லாம் டிவில மட்டும் தான் பார்த்திருக்கேனே. நீங்க வளவலன்னு பேசாம கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரிங்க சேஞ்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஐயோ, அதுக்கு என்ன, ஏதோ உடனே போய் கூட்டிட்டு வரேன். என்னடி நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க? மாப்பிள்ள குரல் வர கேக்குது. சரி, நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இரு, நானாச்சும் எட்டி பாக்குறேன். நீ தான் எட்டி பாக்கணும், எப்படி இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்லி. நான் தான் எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஏய், இதுல யாரடி மாப்பிள்ள? ஏன் இப்படி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க? 2 பேர் இருக்காங்க. அவர் லைட்டா முடி வளர்த்திருப்பாரு ஒன் சைடு, அவர் தான் மாப்பிள்ள. இவனாடி மாப்பிள்ள? ஏன் அழகா இருக்கானா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஏ ஜெனிஃபர், அவன் யாருன்னு உனக்கு தெரியலையா? யாருடி? ஏ லூசி, நீ என்னடி இவ்ளோ முட்டாளா இருக்க? ஏன் என்னாச்சு? பெரிய பணக்காரன், அவன் முன்னாடி போய் வலிஞ்சு நிக்கணும்ங்கறியா? அப்படி சொல்லல. இங்க பாரு ஜெனிஃபர், இந்த கல்யாணம் உனக்கு கண்டிப்பா வேண்டாம்.
ஏன் நல்லா இல்லையா மாப்பிள? ஏ பைத்தியம், பெங்களூர்ல நம்ம சாருவ ஒருத்த ஏமாத்தினால. ஆமா, அதுக்கு கூட அவ சூசைட்லாம் அட்டன் பண்ணாளே. அவதான். அதுக்கப்புறம் சூசைட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீ தானே சொன்ன, இவனுக்காண்டிலாம் நீ லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத, நீ இவனுக்காண்டி வெயிட் பண்ணாத, வேற ஒரு லைஃப பாத்துக்கொண்டு. ஆமா, இப்ப ஏன்டி ஏமாத்திட்டு போனவனை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு கௌசி, ஏற்கனவே நான் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன், அமைதியே போ. லூசி, அவன் தாண்டி அவன் ஏமாத்தினவன் தான் வந்திருக்கான். என்னடி சொல்ற? வேற யாராச்சும் பாத்துட்டு வளரியா? அங்க மொத்தமே 4 ஆம்பளை தான் இருக்காங்க. ஒண்ணு உன் அப்பா, இன்னொருத்தர் வயசானவர் மொட்டை அடிச்சு இருக்காங்க ஃபுல்லா, அது யாருன்னு தெரியல. இன்னொருத்தவர் ஒரு அளவுக்கு டீசெண்டா ஹேர் கட் பண்ணிருக்காரு. நீ சொன்ன ஜாடையில ஒன் சைடு முடி வச்சிருப்ப, அவன் மட்டும் தான் இருக்கான். என்னடி சொல்ற? உனக்கு மறந்துட்டா? எனக்கு யாரெல்லாம் தெரியாது, ஏமாத்திட்டு போனான்னு சொல்லியிருக்கா. ஆனா நான் போட்டோஸ்லாம் எதுவுமே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி. இங்க பாரு ஜெனிஃபர், வீணா உன் லைஃப நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத, மரியாதையே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. என்னடி சொல்ற? வெளியே பிரஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல எப்படி? அதுவும் இல்லாம நம்ம சொன்னா அவங்க நம்புவாங்களா? இங்க பாரு, லூசு மாதிரி பண்ணாத, மரியாதையே இந்த கல்யாணத்தை நிறுத்து. ஏய் ஆண்டி, நல்ல வேலை வந்தீங்க ஆண்டி. அவன் யாரு தெரியுமா? முதல்ல இந்த கல்யாணத்தை போய் நிறுத்துங்க. என்ன ஆண்டி இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்ற, நான் அடிக்கிறீங்க? யோ, இந்த பொண்ணை அந்த ரூம்ல போட்டு லாக் பண்ணியா? ராஜலட்சுமி, சொல்றத செய், போடி. ஏய் கௌசி விடுங்க. அப்படியே உக்காரு, எந்தன காலை உடைச்சிருவேன். உன் காலை இல்ல, அவ காலை. சி, நீல ஒரு பொண்ணு தானா? அவன் அவ்வளவு கேவலமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த கதையே இங்க வேண்டாம். அவன் எவ்வளவு கெட்டவனோ நல்லவனோ அத பத்திலாம் எனக்கு தெரியாது. உன் கையில இப்ப காஃபி தட்டை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தர, சரியா? நான் கொடுத்து விடுறேன் வேலை செய்யறவங்க கிட்ட. அந்த காஃபி தட்டை எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுத்துட்டு மரியாதையா ரிங்க மாத்திக்கிட்டு நிக்கணும். இங்க என்னதான் சொன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். கேட்கலன்னா உள்ள இருக்கிறவ காலியாயிருவா, பரவாயில்லையா? என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? உண்மையா தாண்டி சொல்றேன், அவளை காலி பண்ணிடுவேன், ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தப்பு இல்ல, அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. நான் சொல்றத மட்டும் செய். மரியாதையா காஃபி கொடுத்து விடுறேன், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து நின்னுட்டு ட்ரிங்க மாத்திட்டு போற வழிய பாரு. இங்க பாரு, இந்த செத்தால மாத்திக்க மாட்டேன், சாவலனால மாத்திக்க மாட்டேன். இந்த டைலாக் மண்ணாங்கட்டி எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அவளை போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. எனக்கு தேவையானது கிடைக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவேன்றத உனக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காத, வீணா உன்னை நம்பி வந்தவளை கொன்னுறாத, புரிஞ்சுதா? சி, நீலாம் ஒரு பொம்பளையா? இந்த சீனே இங்க கிடையாது. நான் பொம்பளையோ ஆம்பளையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு தேவை பணம். அது மூலியமா வருதுன்னா அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதையா எந்தி கிளம்புற வேலைய பாரு. என்னாச்சு? பொண்ணு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ தம்பி, ப்ராப்ளம்லாம் இல்ல. என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? ப்ராப்ளம்லாம் சொல்ற, ஏன் தம்பி இப்படி நல்ல காரியம் நடக்கும் போது இப்படிலாம் சொல்றீங்க? பிரச்சனைலாம் எதுவுமே இல்ல. அவளுக்கு 100% இல்ல, 200% உங்களை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு காலையில தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பாத்தீங்களா? அதான் மேக்கப்லாம் அதிகமா போடணும், இதெல்லாம் போடணும், அப்பதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து பியூட்டிஷியனை வர வச்சு காலையில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட விலையே 50,000. அதுக்காண்டி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? நான் முதல்ல கேட்கும் போது என்ன பிடிக்கலன்னு சொன்னா, இப்ப எப்படி மனசு மாறினா? உங்களை போய் பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா தம்பி? சொல்லுங்க. நீங்க இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் உங்களை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? கரெக்டா தான் சொல்றீங்க. சரிங்க தம்பி, நீங்க இருங்க, நாங்க போயிட்டு உடனே இந்த பொண்ணை கூட்டிட்டு வரோம். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, ரொம்ப நேரமா பிரஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்கய்யா. உன் பொண்ணுகிட்ட சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்லு, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடாம போ. ராஜேஸ்வரி, அவதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்காளே, அங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதோ ஒண்ணு இல்லையா, காஃபி போட்டாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன், பின்னாடி வந்து தோலை. இங்க பாருடி, வீணா என்கிட்ட அடிபட்டு சாகாத அனாத நாயே, சொல்றது கேளு. மரியாதையா இந்த காஃபி தட்டை எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு ரிங்க மாத்திக்கிட்டு எக்கேடோ கெட்டுப்போ. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவங்க கிட்ட இருந்து பணம் வர வரைக்கும் நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்.
இல்லன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சமாச்சும் உனக்குலாம் வெக்கமா இருக்கா இல்லையா? நீ ஒரு பொண்ணு தானே, இப்படி போட்டு என்ன கொடுமைப்படுத்துற? இங்க பாரு, மரியாதையா சொல்றதை கேளு. இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கண்டிப்பா கொன்னுருவேன். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. உங்க கூட இருந்து சாகருக்கு தினமும் ஒரு அடியே போய் சேர்ந்துடுறேன். போகும்போது எங்க அம்மா என்னையும் கூட்டிட்டு போயிருந்தானே, நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஏன் இப்படி எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு தெரியல. இங்க பாருடி, நரகமோ சொர்க்கமோ நான் சொல்ற மாதிரி இருக்கணும். இங்க புரிஞ்சுதா? வந்து காஃபிய குடுன்னு சொன்னேன். எந்திக்கிறியா இல்ல கைய காலம் முறிக்கவா? வந்து தொலைறேன், போங்க. சீக்கிரம் வா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சத்தம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்ப எப்படி சாப்பிடணும்? பொறுமையா தான் சாப்பிடேன். சாப்பிட்டு தட்டே எடுத்து தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன? ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் உங்க வீட்டுல அப்படி பொறுமையா உட்காந்து சாப்பிட விட்டுட்டாலும் நீங்க இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து திங்கறதுக்குள்ளேயே உங்க அம்மாக்கு என்னன்னுதான் வருது என் மேல கோவம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? எங்க அம்மா தானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்காங்க. உனக்கு சோறு பொங்குறதுல இருந்து கறி வைக்கிறதுல இருந்து கூட்டு வைக்கிறதுல இருந்து எல்லாம் அவங்க தான் செஞ்சு கொடுக்காங்க. நல்ல திங்க மட்டும் தான் செய்யற நீ. அதுக்கப்புறம் அவங்களே குறையும் சொல்லிக்கிறா. சரி, காலையில ஒரு குழம்பு தின்னீங்களே, அது எப்படி இருந்துச்சு? சுமாராதான் இருந்துச்சு. ஏன்? சரி, மதியம் தின்னது? மதியம் செஞ்சது நல்லா இருந்துச்சு. யார் செஞ்சா, நீயா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வேலை. நான் பக்கத்து வீட்டுல லட்சுமி அக்கா கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன ருசியா இருக்கு. அங்க அம்மாக்கு மட்டும் ஏன் செய்ய முடியல? சின்ன பண்ணி, வயசானவங்களுக்கு நீ செஞ்சு தரணுமா இல்ல அவங்க செஞ்சு தரணுமா? ஆனா உன்ன இதை சொல்லிடுங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அடுப்பங்கரைக்கு போனாலும் சமைக்க விடுறது இல்ல. என் பிள்ளைக்கு கடுகு இவ்வளவுதான் போடணும், உப்பு இவ்வளவுதான் போடணும், சீரகம் இவ்வளவுதான் போடணும் அப்படிங்கிறது. எங்க வீட்டுல எனக்கு கடுகு எவ்வளவு போடணும்னு கூடவா சொல்லி தராம அனுப்புனாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரிதான் கேட்டு சமைய. அவங்க சொன்ன மாதிரி கேட்டு சமைச்சா மட்டும் என்ன நீங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தங்க வலையெல்லாம் வாங்கி தர போறீங்க? ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க. நாங்களா கேட்டா நல்லா இருக்குன்னு வேணா சொல்லுவீங்களே தவிர இல்ல சுமாரா இருக்குன்னுவீங்க. அதுக்கு எதுக்கு நான் போட்டு மெனக்கட்டு உங்களுக்கு சமைச்சுக்கிட்டு? அதான் நான் சமைக்கிறதே இல்ல. உனக்கு சமைக்க கூடாது, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா நீ, அவ்வளவுதானே? சரி சரி, உங்ககிட்ட பேசி பேசியே நாக்கு தொண்டெல்லாம் வறண்டுட்டு எனக்கு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டாங்களேன். அட போ சின்ன பொண்ணே, இப்பதான் நானே உட்காந்துருக்கேன். இதை எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற. ஆமாங்க, ஆமா சொல்லுவீங்க. எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது. உங்களுக்கு தட்டுல இருந்து டம்ளர்ல இருந்து எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்கணும். இதுல நாங்க வேலை செய்யலன்னு எங்களுக்கு குறை மட்டும் சொல்லுவீங்க. ஏம்மா தாயே, உன்கிட்ட பேச முடியாதுமா. உனக்கு வேணாம்னா நீ போய் எடுத்துக்கோ. சரி, அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி ஒரு 2-3 இருமல் மட்டும் இருமுங்க. ஏன் சின்ன பொண்ணே? இப்ப தண்ணி தான் எடுத்துட்டு வர மாட்டீங்க, சொல்றதையுமே செய்ய மாட்டீங்க. எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி இருமுங்களேன். என்னத்துக்குன்னு சொல்லி. நான் சொல்றதை செய்யுங்க. ஏன் சின்ன பொண்ணே? காது கேட்கலன்னு நினைக்கேன். ஏங்க, இன்னும் பலமா இன்னும் ஒரு வாட்டி இருமுங்க. சரி சரி, போதும் போதும், இழுத்துட்டு போயிடாம. ஒர்க் அவுட் ஆகுது, வருது. ஐயோ ஏம்மா, நீ என்ன தண்ணியோட வந்து நின்னுட்டு இருக்கா? இருமல் வருதுன்னா தண்ணி கேட்டா எடுத்துட்டு வந்து தரப்போறேன். அதை விட்டு லொக்கு இரும்பிக்கிட்டு இந்தா தண்ணி குடிச்சிட்டு வேலையை பாரு. ஆமா, கலெக்டர் வேலை பார்க்க போறாரு. மருமவுல இங்க தானே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கா? என் மோவன் லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு தருவான்னு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? சாரியத்தை பாக்கல, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதான். என் மோவனை விட உனக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா. இப்போ இந்த ஏன் நீ குடிச்சிட்டு வேலையை பாரு. கொடுங்கம்மா. ஏ குடு. ஆமா, என்ன இப்படி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படி சின்ன பொண்ணு? எப்படின்னா, எனக்குன்னு கேட்டா உங்க அம்மா அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்களா? உங்களுக்கு இருமல் சத்தம் கேட்டதுக்குன்னு அங்க இருந்து பறந்து வராங்க. இப்போ உங்க அம்மாக்கு கை கால்லாம் எல்லாம் முடியும். நம்ம ஒரு வேலை சொன்னா மட்டும் முடியாம போயிடும். ஆமா, நான் சும்மா இருக்கேனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவ, நீங்க சும்மா இருக்கிறீங்க வேலையை பார்க்கணுமா? என்ன வேலை பார்த்தீங்க நீங்க சொல்லுங்க? எந்த வேலையும் பார்க்கல. இப்ப தெரியுதா? ஒரு வேலை செய்ய முடியாது இந்த வீட்டுல உங்க அம்மா கிட்ட. ஆமா, ஒரு நாள் என் மாதிரி மாறி பாருங்க, அப்ப தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்ட்டு. அமைதியே போயிருங்க, இல்ல கேஸ் ஒதுக்கி மண்டையை உடைச்சிருவேன். ஏம்மா, நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளுதாம்மா. நான் கிளம்புறேன். இருங்க, இன்னொரு கிளாஸ் தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொரு வாட்டி இருமுங்க. சின்ன பொண்ணே. சரி இருமுங்க. ஷோ கடவுளே.